வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நானும் என் ஃப்ரெண்ட் ஆல்ஃபா, அப்புறம் நம்ம ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு, அப்புறம் சாதா ஃப்ரெண்டு பிஆர் தான் நாங்கள் இப்போ தான் விளாடிட்டு வந்தோம். சரி, நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க பிஆருக்கு. ஏன்னா சும்மா தாங்க போனோம். எப்போ போல அவுட் ஆயிரும் தான் நினச்சோம். நான் அவுட் ஆயிருப்பேன் நான் இந்த வீடியோவில். பாருங்கள், இதோ ஃபஸ்ட்டே இறங்கிட்டோம் கோச்சிங் நாட்டில். இத்தனை பேர் பீக்குக்கு போகிறாங்க. நான் பீக்கு போக வேணான்னு கரெக்டாக அங்கே தான் நிறைய பேர் போகிறாங்க சொன்ன மாதிரி. அப்புறம் நானும் சொல்லிட்டு இறங்கிட்டேன். இங்கே என்னன்னா 4 ஸ்குவாடு மறுபடியும் இந்த எங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு கைஸ். நான் இப்போ நாங்கள் இறங்கிட்டோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. சரின்னு சொல்லிட்டு யாரும் இல்லை, ட்ரோன்லேயும் காட்டல. இறங்கிட்டு இங்கே எனக்கு எனதே இறங்கின இடம் கன்னே இல்லை, மெடிக்கெட் ஒன்று தான் கிடச்சிது. சேர்றா, நீங்கள் கரீனாக்காரன் திட்ட போட்டு தான் வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கீழே இறங்கினேன். கீழே இறங்கினாலும் கன் இல்லை. இதுதான் கன்று அப்படின்னு சொல்லிக்கலாம் போல். ஆனால் இந்த வீட்டில் குதிச்சேன் இது கன்று இருக்கான்ட்டு. கன்னே இல்லை கடைசிக்கு. இன்னும் ஃப்ளைட் அங்கே போயிட்டுருக்கு. என்னடா கன்னே இல்லைன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கேட்டுருந்தேன். கரெக்டாக ஒரு கத்தியும் கிடச்சிது. இந்த மேட்ச் பூயா எடுத்துருப்போமா இல்லையான்னு நீங்கள் யோசிச்சுட்ருங்க. சும்மா யோசிக்கல, நினச்சி நீங்கள் வேணாம் சும்மா சொல்கிறேன் கைஸ். இந்த மேட்ச் நாங்கள் பூயா எடுத்தோம். நான் தான் கடைசியில் ஆடினேன் வேறு லெவலில். இதோ நானும் கன் தட்டி ஒரே ஒரு கன் கிடச்சிது. அப்புறம் இந்த சிஎஸில் இந்த இப்படி ஏறி அங்கே குதிப்பேன். வெயில் ஆயிடுச்சு அந்த குதிச்சுட்டு ஜாலியாக மறுபடியும் கீழே இறங்கிட்டேன் டக்குன்னு. க்ரோவலே போடாதான் கைஸ், அசால்ட்டாக ஏறி குதிக்கணும். கரெக்டாக கந்து குதிச்சா கரெக்டாக ஸ்ரீஜித்து ஆல்ஃபா என்னன்னா எனிமின்னா நான் போய் சொல்கிறேன்னு தான் நினச்சேன். ஏன்னா அப்படி தான் போன மேட்ச் சொன்னார் ஆல்ஃபா. ஏன்னா காட்டும் இல்லை ஒரு சிம்பிளும், அவர் பக்கத்தில் எனிமி இவர் பக்கத்தில் எனிமின்ட்டு. நானும் சொல்லிட்டு இதோ இவர் இப்போ செத்துட்டு போயிருப்பாருங்க. நானும் சும்மா அப்படியே எகிரி குதிச்சுட்டு விளாடிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு வேறு கண் எதே கிடைக்குதான்னு மேலே வந்தேன். தான் அவர் போயிட்டார் ஆல்ஃபா அடிக்க எனிமியை. சத்தம் கேட்டு என்னடா இவரும் குறையிறான்னு பார்த்தா செத்துட்டாரு. எங்கேருந்து அடிக்கிறான்னு பார்த்து அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ வச்சு அடிச்சோம். இவர் டே என்னடா இது எவன்டா இந்த கண்ணு கண்டுபிடிச்சேன்னு திட்டிகிட்டு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒரு டோக்கன் இருந்தேன்னு போயிட்டு ரீவே பண்ணேன். பாருங்க, இங்கே தாங்க வேறு லெவலில் சம்பவம் நடந்துக்கும். ரீவே பண்ணியிருப்பேன், பண்ணலான்னு தெரில கரெக்டாக. நானும் எல்லாம் பேக் 3 எல்லாம் தான் கரெக்டாக எனிமி வேறு இந்த டைமில். நானும் செத்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் டக்குன்னு பண்ணி விட்டேன். அவரை பண்ணி விட்டு எக்ஸாமிக் எடுத்து உருன்னு அழுத்தினேன். அவன் ஒருத்தந்தான் நினச்சா MP40 நடுவில் வந்து எவன்டா நடுவில் கொஷிக்கு வந்தா அப்படின்னு தான் இருக்குது. ஹெட்ஷாட் அடிச்சிட்டான் பையன். ஆனால் இப்போ செம்ம டென்ஷனு. நம்ம தலைவர் இறங்குறாரு அடிக்க UMPயோட. இவங்கெல்லாம் நம்ம 3 ஸ்குவாடும் போயிட்டுருக்காங்க அவங்கள அடிக்க. இவர் மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிருந்தோ உள்ளே போயிட்டு இவரும் அழுத்த ஆரம்பிக்கிறாரு, அவங்களும் அழுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஓசி விழுந்தது. ரீவேப் பண்ணுங்கடான்னு நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நல்ல சான்ஸ் தாங்க, யாருமே இங்கே எதுவும் இல்லாத டைமில் பண்ணிடலாம். நீங்கள் பண்ணவே முடியுதாங்க. நான் வரணும் சொல்லிட்டு இருக்கிற நேரம் பார்த்து கரெக்டாக எண்ணி வந்துட்டான். இவரே எடுத்துட்டு ஹெட்ஷாட் இல்லை. UMPயில் வேறு லெவலில் ஆடுவார் இவர் ஆல்ஃபா. அடுத்த செகண்ட் எவனா வந்து அழுத்திட்டான் மேக்ஸ் ஒன்று வச்சுட்டு. போய் பண்ணுறா நான் நினைக்கிறேன். ஏன்னா GSF பிளாக் ப்ரோ கிட்டேயும் 1200 டோக்கன் இருக்குது. இவன்கிட்டையும் 600 டோக்கன். ஏன்னா அவன் ரீவே பண்ணுறான் கீழே. அதுவும் நான் சொல்கிறேன், இவங்க நம்பவே மாட்டேறாங்க. அவன் பண்ணிட்டான், இவங்க தூக்கி வீசுறதெல்லாம் முன்னாடியே பண்ணனா நல்லா உட்காந்துட்டாங்க. எவனா மேலே வந்தால் பார்த்துக்கலான்ட்டு. ஆனால் கீழே தான் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க சீரியஸ் பாம்பெல்லாம் தூக்கி வீசுகிறாங்க. தலைவனும் பார்க்குறாரு. இதோ கரெக்டாக அதை 2 பேர் பார்த்தோன்னே 74 ஹெட்ஷாட் கொடுத்துட்டு ரோல் போட்டார். அவனுக்கு இன்னும் ஈஸியாக போச்சு. ஏன்னா மறுபடியும் ரீவே பண்ணலாம்ல டீம். அப்போ அடிச்சாங்க தூக்கி போட்டு
நீங்கள் 2 பேர் ரீவையும் பண்ண மாட்டேறாங்க. போய் பண்ண அவர் இறங்கிட்டார். இறங்க அடுத்த செகண்டு MP40 விட்டு கொஞ்சம் டேமேஜ் போட்டு ஓடிட்டார். ஸோ இங்கேயும் 7 டேமேஜ் 112 ஃபேக் டேமேஜ் போயிருக்கு. ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா இங்கே நீங்கள் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் போனது தானே அவன் ட்ரிமேட்ரி இல்லாதனால அடுத்தவன் அடிக்க போய் ஏதோ எங்களை ரீவே பண்ணி விட்டார். டக்குனு பண்ணி விட்டு ப்ரோ நாங்கள் பார்த்துக்கோன்னு சொன்னோன்னே பண்ணி விட்டார். நானும் வந்துட்டேன். என் ஸ்கேட் போர்டு திடீர்னு காணாமல் போயிடுச்சு பக்கில். இதா வெறும் அந்த 2050 நோ ஸ்கேட் போர்டு பக் ஆயிடுச்சு எனக்கு அந்த இடத்துல. நானும் அப்படியே பேராஷூட் போட்டு கீழே இறங்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரிவெஞ்ச் எடுக்கணும்ல. ஜிஎஸ் பிளாக் ப்ரோ தான் இருக்கார். நாங்கள் 2 பேரும் அட்ட டைமில் அதே க்ரோன்னு சொல்லிட்டு இப்படி போனேன். இங்கே எவனா இருக்கானு ஸ்கோப் எல்லாம் போட்டு பார்த்துட்டு போனேன். மேலே இருக்கேங்க. இங்கிருந்து ஒருத்தன் வரான். அது செம்ம டேமேஜ் போனேன். செம்ம டேமேஜ் அடுத்த விண்டம் எடுத்து அடிக்கிறதுக்குள்ள வாப்ரோ ஓசிக்கில் தான் அடி ப்ரோ வாப்ரோன்னு சொன்னோன்னே அவரும் அடிச்சுட்டு ஜீவே பண்ணார். நான் பயத்தில் என்ன பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். ப்ரோலாம் அடித்து போட்டேன். அவங்க ஃப்ரீஸ் பாம்பு போட்டு என்னை நாக் பண்ணிட்டு இங்கே பண்ண நடந்துருக்காங்க. டே ரீவே பண்ணுறேன்னு ஆல்ஃபா கத்துறேன். அவர் ரீவே பண்ணுறது கேன்சல் பண்ணுறது அவர் ஏந்திக்கிறேன் மறுபடியும். அதான் அவர் அடித்தது இல்லை, எனக்கு கொஞ்சம் ஏறிடுச்சு. ப்ரோ நீங்கள் வா ப்ரோ நம்ம நான் அடித்து கொஞ்சம் டேமேஜ் போடுறேன்னு சொன்னது. உடைக்க பார்த்தா பின்னாடியே அந்த க்ரோவில் இந்த உடையாது க்ரோவில் புல்லட் வெஸ்ட்னு சொல்லிட்டு இதை உடைச்சேன். நான் உடனே உட்காந்து போட்டேன். மேலே இருக்குன்னு பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு நான் இப்போ ட்ரிக்கி யூஸ் பண்ணுறேன். ட்ரிக் இல்லைன்னா இது மேலே ஏறி அது மேலே ஏறி போனால் எனிமையே காணும். இந்த இப்படி ஏறி ஃபஸ்ட்டு பார்த்தேன் அங்கே இருக்கானன்ட்டு. நெக்ஸ்ட் யூஎம்பி வெஸ்டிங்கை பார்த்தேன், இங்கேயும் இல்லை. சரி அப்போ இங்கே தான் ஒழிஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு அவன் கடைசி ஹெச்பி போல் தலைமை தப்பிச்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு. ஜோனு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி சத்தமே இல்லை புதிச்சிட்டு போயிட்டு பார்த்தேன் இங்கே இருக்கானா அங்கே இருக்கானான்னு ஆளையா காணும். ரூட் சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிற சத்தம். அப்போ எஸ்கேப் ஆகிட்டான்னு சொன்ன அடுத்த செகண்டு இவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இவர் எப்படி ரீவே பண்ணுறேன்னு நான் யோசிச்சுக்கிட்டே உடைக்கிறேன். கரெக்டாக ரீவே பண்ணி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை டோக்கன் இல்லை. இப்போ நம்ம ஆல்ஃபா தான் பண்ணுவார். ஃபேக்ட்ரியில் பண்ணுவோம். இப்போ நாங்கள் போய் நான் கூப்பிட்டுட்டே வாடா ஜோன் வருது ஓடிடலாம் வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபாவை கூப்பிட்டு நானும் ஆல்ஃபா மட்டும் ஓடிட்டோம். நான் தான் கடைசியில் போய் எடுத்தேன். ஆனால் ஓகே கைஸ், மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன் தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மீ சேனல். வியூஸும் போக மாட்டுருச்சு ஏன்னு தெரில. நன்னா தான் நானும் வீடியோ போடுறேன், ஏன் வியூஸ் போடலன்னு தெரியல. இதை திடீர்னு ஒருத்தனுக்கு க்ரௌன் கிடச்சிடுச்சு. எனக்கு டென்ஷன் ஆச்சு. எப்படி அவனுக்கு அந்த க்ரௌன் கிடைக்கும்? நான் தான்டா இங்கே கிங்கு, ஐ ஆம் த டெவில் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன் மறுபடி. சரி இங்கே எவனா இனிமேல் இருக்கானா ஃபேக்ட்ரியில் அவர் பண்ணுற டோக்கன் திடீர்னு இல்லை. என்கிட்ட வந்து கேட்டார் 200 இருக்கான்ட்டு. திடீர்னு ஜிஎஸ் பிளாக் ப்ரோவும் அடி செம்ம வாங்கிட்டு இருந்தார். அப்புறம் வைப் அவுட் பண்ணிட்டார், 4 பேர்த்துக்கு காலி பண்ணிட்டார். இதோ ஸ்குவாடு வைப் ப்ரோ. இங்கே மறுபடியும் எதே அடிக்கிற சத்தம் கேட்குது. சரி நானும் தேடி அவரும் ரிவ்யூ ஆகிட்டார் வருண் ப்ரோ. ஏன் ஒருத்தன் எலிமினேட்டுன்னு வருது. என்னடா எலிமினேட்டு தான் வராங்களாடா மீன் அந்த காலத்து மாதிரி நானே ஆயிருக்கேன் கைஸ். ஏன்னா 4 பேர் வருவாங்க, நான் ஒத்தாள் க்ரோல் 3 சுற்றி போட்டிருப்பாங்க, 4 இடத்துலையும் இருப்பாங்க. டக்குன்னு வெளியில் போயிடுவேன், எலிமினேட் ஆயிடுவேன். நீங்கள் லூட்டோடு வச்சுக்கோங்க, நான் எலிமினேட் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ஆயிருக்கேன். ஓகே கைஸ், மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், அதான் இப்போ நான் கிளாக் டவருக்கு போயிருப்பேன். கிளாக் டவர் தான் சம்பவமே. இப்போ நான் பண்ணுறது அடுத்தது ஒன்றுத்துக்கு மாறுது. எனக்கு டென்ஷன் ஆச்சு. ஏய் இப்போ ஆல்ஃபா ப்ரோ என்ன வரனாரு முன்னாடியே. சரி வா ப்ரோன்னு நானும் சொல்லிட்டு நானும் போனேன். அவன் கரெக்டாக ஒருத்தன் இறங்கியிருந்தான் போல், அடிச்சிட்டார். ஆல்ஃபா ப்ரோ அடிக்க போய் அவர் நாக்காகி அவர் ரீவே பண்ணிட்டேன். இதோ போகிறான்.
ப்ரோ நம்ம இப்படி போயிடலான்னு சொன்னேன். ப்ரோ அங்கே இறங்குற மாதிரி இருக்குன்னு அவரும் சொன்னார். சரி விட அவர் அடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு நானும் இப்படி ஏறினேன் எவனா இருக்கானான்ட்டு பார்த்துட்டு. ஏன்னா இருப்பாங்க இவங்கெல்லாம். ஏதோ திடீர்னு வராங்க இப்படி இறங்கி. எவன்டா அவன் சொல்லிட்டு ஹெட்ஷாட் விட்டாங்க இப்போ. ஹெட்ஷாட் போட்டு கில் எடுத்துட்டேன். ஏன்னா ஊசி குத்துறாங்க. ஹெட்ஷாட் கீழே போட்டு க்ரோல் டக்குன்னு அடிச்சுட்டு அவர் ரீவே பண்ணி விட்டாச்சு. சரின்னு சொல்லிட்டு அவர் ரீவே பண்ணிட்டு நானும் லூட் அடிச்சுட்டு இதே அடிக்கிற மறுபடியும் சொன்னாங்க. நம்ம டீம்ஸ்ன்னு எனக்கு தெரியாது. ப்ரோ இதே எனிமி வந்திருக்காங்களான்னு கேட்டேன். இல்லை ப்ரோ நாங்கள் சொல்லிட்டு ப்ரோ திடீர்னு மேலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒருத்தன் வீட்டை சுற்றி அழுந்தேன். நான் குதிச்சிட்டேன். ஊக்காம போட்டு பார்த்துக்கலாம் எவன்டா வந்துட்டு. யாரும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு இங்கே வரேன். அப்பன்னு பார்த்து கரெக்டாக ஒரு பையன் வரான். அடி நானும் அழுத்துறேன். 139 தான் போயிடுச்சு. எனக்கு மாற்றிட்டாங்க 3வது கில்லையே. வாங்கடா ஐஎம் த டெவில்னு சொல்லிட்டு நானும் இறங்கிட்டு போய் அவருக்கு பேக்கப் கொடுத்தேன். ஏன்னா செம்ம டேமேஜ் பாருங்க. உள்ளே விட்டா அடிச்சிருவாங்க. இங்கே தான் க்ரீன் டாப் கிரிமினல் வேறு. எனக்கு சும்மாவே பார்த்தா டாப் கிரிமினல் பார்த்தா டென்ஷன் ஆயிடுவேன். அதுவும் ஹெட்ஷாட்டு டாப் கிரிமினல். அது ரிட்டன் பேக்கில் வாங்கியிருக்கான்னு நல்லாவே தெரியுது அந்த கலரில். அவங்க கில்ட்டு அமௌண்ட் போட்டிருக்கீங்கன்னா நானும் விட்டேன். அந்த கில் எடுத்தாங்க. அப்போ எடுத்தார் ஹெட்ஷாட்டு. அப்புறம் அங்கெல்லாம் ஓடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் அடிக்கலை. ஏன்னா அடித்தா நம்மக்கிட்ட நம்ம என்ன தான் க்ரோல் வச்சுருந்தாலும் அவங்களே வருவாங்க. மறுபடியும் டேமேஜ் போட ஆரம்பிச்சிட்டேன். இவன் நான் பாட்டு மாதிரி வந்தான் என்கிட்ட. நான் அப்புறம் கில் எடுத்துகிட்டு ஜோன் வருதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிட்டுருக்கேன். இந்த பவரில் எனக்கு திடீர்னு க்ரோல் லாக்குன்னு பார்த்துட்டு உடைக்கிறேன். க்ரோல் உடச்சிட்டு 5 கில் எடுத்துட்டேன். இப்போயே நான் தாங்க வின் இந்த மேட்ச். ஆனால் நம்ம ஸ்குவாடு வின் ஆயிருக்கு. திடீர்னு அவருக்கு பேக்கப் பண்ண பார்த்தா ஜிஎஸ் பிளாக் ப்ரோன்னு செத்துட்டாரு. நான் கீழே இறங்கிட்டேன். ஏன்னா இதே இருக்காங்களா இங்கே இருக்காங்களான்ட்டு. அப்புறம் மேலே ஏறினேன் மறுபடியும். இவருக்கும் என் ஸ்பீட் டவுன் திடீர்னுட்டு நான் பயந்துகிட்டே ஏறினேன். ஏன்னா அங்கே ஒருத்தன் ரீவே பண்ணுறான்னு தெரியும் அந்த வீட்டுக்குள்ளே, கிளாக் டவர் வீட்டுக்குள்ளே. அங்கே ஒருத்தன் டிமிட்ரி பார்த்தோன்னே நானும் பார்த்தேன். சரி வெளியில் ஒருத்தன் அடிக்கலான்னு நானும் டேமேஜ் போட்டேன். கரெக்டாக அவன் தான் பையன், அதே பையன். அவன் நாக்கு வச்சுட்டு என்னை அடிப்பானான்னு பார்த்தா திடீர்னு அவ்வளோ டேமேஜ் எங்கிருந்து அடித்தாங்கன்னே தெரில. டப்புன்னு ரோல் போட்டு இண்டிகேட் போட்டு சரின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டேன் எங்கே இருக்கான்ட்டு. நான் இதுக்குள்ளே போயிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே MP40 வந்து அவனை அழிச்சிட்டாரு. அது வருண் ப்ரோவை. நானும் ஏறுறேன். எனக்கு தெரியாது UMP புல்லட் இப்போ காலியால். நானும் அழுத்துறேன். அவ்வளோதான், அவனோட ஸ்குவாடே முடிஞ்சுது. இப்போ நானும் தேடினேன். திடீர்னு எனிமி எங்கேருந்து அடித்தானோ அங்கே ஒருத்தன் ஓடுறான்னு சொல்லிட்டு நானும் ஓடுறேன். பையன் அடித்தான். கொஞ்சம் டேமேஜ் போட்டதில்ல. நான் டக்குன்னு மெடிக்கல் போட்டேன். பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான். இந்த பாருங்க, நான் டேமேஜ் போட்டேன்னா எனக்கு UMPல புல்லட் இல்லைன்னு இப்போ தான் எனக்கே தெரிய வருது. திடீர்னு நான் அடுத்த க்ரோல் போட்டு பார்க்குறேன். புல்லட் காலி தெரிஞ்சோடனே அடுத்து AK எடுத்து தடத்தடன்னு அடிக்கிறேன். பையனுக்கு கான்ஃபிடென்ட்டு. நான் ஊசி போடுறது அவன் கண்ணு முன்னாடியே தான் இருந்தான். பையனுக்கு தெரில போல. நானும் அழிச்சிட்டேன். அவன் பார்த்தானா இல்லையானே எனக்கு தெரியல. திடீர்னு ஜோனு வருது. டக்குன்னு ஓடினேன். இவன் எப்படியே செத்துருவான் சொல்லலன்னு சொல்லிட்டு. மறுபடியும் பார்த்தா க்ரீன் டாப் கிரிமினல். மறுபடி நான் HP நான் ஓடிட்டே தான் எனக்கு ஏதோ மறுபடியும் க்ரீன் டாப் கிரிமினல். அவனுக்கு கொஞ்சம் டேமேஜ் போட்டு 3 அலைவுன்னு காட்டு. சரி 1v2 அவன் டீம் தான் நினச்சிட்டு நானும் விட்டா அவனும் எலிமினேட். இப்போ சரி இதில் விட்டிடலான்னு பார்த்தேன். இப்போ கடைசியில் நம்ம தான் புயா எடுப்போம் பாருங்க. நானும் க்ரோல் போடுறேன், அவனும் போடுறான். நான் இப்படி வந்துட்டேன். ஏன்னா ஜோன் இந்த சைடுன்னு சொல்லிட்டு நான் இப்படி வந்துட்டேன். கரெக்டாக வந்தான் பையன். கரெக்டாக வந்தாரு. நானும் டேமேஜ் போட்டேன். அதான் பூயா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வீடியோ வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ.